பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் ஹஸ்ருடைய விளக்கத்தை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் துதி செய்கிறது. அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். ஹுவல்லதீ அஹ்ரஜல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி மின் தியாரிஹிம் லிஅவ்வலில் ஹஷ்ர் மா லனன்தும் அன் யஹ்ருஜூ வல்லன்னூ அன்னஹும் மானஅதஹும் ஹுஸூனுஹும் மினல்லாஹி ஃபஅதாஹுமுல்லாஹு மின் ஹைஸு லம் யஹ்தஸிபூ வகதஃப ஃபீ குலூபிஹிம் ரூப யுஹ்ரிபூன புயூதஹும் பிஐதீஹிம் வஐதில் முஃமினீன ஃபஅதபிரு யா உலில் அப்சார். வேதத்தை உடையோரின் எவர்கள் நிராகரித்து கொண்டிருந்தனரோ அவர்களை அவர்களுடைய வீடுகளிலிருந்து மதீனாவிலிருந்து சிரியா தேசத்தின் பால் முதல் வெளியேற்றத்தின் வெளியேற்றவன் அவனே. எனினும் அவர்கள் வெளியேறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லை. அவர்களும் தங்களுடைய கோட்டைகள் நிச்சயமாக அல்லாஹ்வை விட்டு தங்களை தடுத்து கொள்பவை என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் எண்ணிராத புறத்திலிருந்து அவர்கள் பால் அல்லாஹ் வேதனையை கொண்டு வந்து அவர்களுடைய இதயங்களின் பீதியையும் போட்டான். அன்றியும் அவர்கள் தம் கைகளாலும் நம்பிக்கையாளர்களின் கைகளாலும் தம் வீடுகளை பால்படுத்தி கொண்டனர்கள். எனவே அகப்பார்வையுடையோரே, நீங்கள் இதிலிருந்து படிப்பினை பெறுவீர்களாக. வலௌலா அன் கதபல்லாஹு அலைஹிமுல் ஜலாஅ லஅஸபஹும் ஃபித் துன்யா வலஹும் ஃபில் ஆখিরাতি அஸாபுன் நார். தவிரவும் அவர்கள் மீது வெளியேற்றுகையை அல்லாஹ் விதிக்காதிருந்தால் இவ்வுலகிலேயே அவர்கள் கடினமான வேதனை செய்திருப்பார். இன்னும் அவர்களுக்கு மறுமையில் நரக நெருப்பின் வேதனை உண்டு. ذَلِكَ بِأَنَّهُمْ شَاقُّوا وَرَسُولَهُ وَمَن يُشَاقِّ اللَّهَ فَإِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ. அதற்கு காரணம், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதம் செய்தார்கள். அன்றியும் எவன் அல்லாஹ்வை விரோதிக்கிறானோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் கடினமானவன். இந்த அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் வரும் அல் அஸ்ர் என்னும் வார்த்தை இதன் பெயராக சூட்டப்பட்டிருக்குது. இது அல் அஸ்ர் என்னும் சொல் இடம்பெற்றுள்ள அத்தியாயம் என்பது இதன் கருத்தாகும். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கூறுகிறார்கள், அல் அன்ஃபால் அத்தியாயம் பத்ர் போர்